பால்கோவா தான் செய்ய போகிறோம் இப்போது. நான் வந்து ஒரு 3/4 லிட்ரு பால் திக்கான பாலை ஊற்றி அடுப்பில் கொதிக்க வச்சிட்ருக்கேன். அது நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும். அதுக்கு இடையில இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த பால் ஆடையெல்லாம் எடுத்து அப்படியே இதில் விடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பால் இன்னும் நல்லா சுண்டி திக்காகணும். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சிங்க பாருங்கள், ஆடையாக வருது பாருங்கள். நல்லா இதுமாரி ஆடை விழுந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் ஒரு 4 ட்ராப்ஸு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் அப்படியே கொஞ்சம் பால் கொஞ்சம் திரிகிற மாதிரி வருமா, அந்த பால்கோவா அப்படியே ஒரு மாதிரி பொறன்னு இருக்கும் பார்த்திங்களா, உருண்டை அது மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். பாருங்க, அப்படியே கொஞ்சம் திரியாக வருதா, வருது பாருங்க. லெமன் ஜூஸ் நிறையா ஊற்றக்கூடாது. ஊற்றினோம்னா அது அப்படியே திரண்டு பன்னீர் மாதிரி வந்துடும், பெருசு பெருசாக. அதுமாரி இல்லை பாருங்கள். ஓரத்தில் இருக்கலாம் அப்படியே எடுத்து நல்லா உள்ளே விடணும். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். நம்ம பால் வச்சதுலேருந்து அடிக்கடி கிண்டி விட்டுகிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது ஊற்றினோன்னா கொஞ்சம் திக்காயிரும். கட்டி பிடிக்காமல் நல்லா இன்னும் சுண்டி வரணும். இப்போ ஒரு 150 போல் இருக்கும் சர்க்கரை. போட்டோன்னே கொஞ்சம் இலகுற மாதிரி இருக்கும், திரும்ப நல்லா கெட்டியாயிரும். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த பால்கோவா திரியாக இருக்கும் பார்த்திங்களா, அதேமாதிரி இருக்கு பாருங்க பார்க்கும்போதே. நான் கொஞ்சமாக மில்க் மேட் ஊற்றுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா ஊற்றுங்க, இல்லைன்னா வேண்டாம். இது ஊற்றுனா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.
பாருங்க நல்லா திக்காகுது. இன்னுமே நல்லா திக்காகணும். இப்போ நல்லா கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இப்போ அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அடியில் ஒட்டாத அளவுக்கு பால்கோவா ரெடி ஆகிட்டு நல்லா திக்காயிட்டு வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சுவையான பால்கோவா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.